அடநடவு முறையை கொண்டு அதிக மரங்களை மிக குறைந்த இடத்தில் நாமும் நட்டு வளர்க்கலாம். என்ன பாலு, பாட்டெல்லாம் பலமாக இருக்கு. நடவு பாட்டு பாடிட்டு இருக்கேன்ப்பா. நம்ம கேஎஸ்ஆர் சமுதாய வானொலியில் நடவு முறை குறித்தும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை குறித்து சொல்ல போகிறாங்க. அந்த நிகழ்ச்சியோட ப்ரொமோவில் தான் நான் இந்த பாட்டை கேட்டேன். பாட்டே எவ்வளோ நல்லா இருக்குன்னா அந்த நிகழ்ச்சி எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும். ஆமாப்பா, நம்ம கண்டிப்பாக கேட்கணும். வா போய் கேட்கலாம். அறிவியல் அறிவோம். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசாத், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு கேஎஸ்ஆர் சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில வேளாண்மை துறையில இருக்கக்கூடிய அறிவியலை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போலாம். நிகழ்ச்சியின் முதலாவதாக பாடல் வடிவில் கேட்கலாம். பாடலை எழுதியவர் தமிழரசி, பாடலை பாடியவர் விக்னேஸ்வரன். வாங்க நேயர்களே, கேட்கலாம். நடவு முறைய பத்தி நான் சொல்ல போறேங்க, தெரிஞ்சுக்கிட்டு நடவு செஞ்சா பலனும் கிடைக்குங்க. நடவு முறைய பத்தி நான் சொல்ல போறேங்க, தெரிஞ்சுக்கிட்டு நடவு செஞ்சா பலனும் கிடைக்குங்க. இடைவெளிகள் அதிகமாக இருக்கக்கூடாது, நெருக்கமாக மிக அருகில் நடவும் கூடாது. இடைவெளிகள் அதிகமாக இருக்கக்கூடாது, நெருக்கமாக மிக அருகில் நடவும் கூடாது. சரியான இடைவெளிய தேர்வு செய்யணும், நல்ல மகசூல அதிகரிக்க முயற்சி பண்ணணும். சரியான இடைவெளிய தேர்வு செய்யணும், நல்ல மகசூல அதிகரிக்க முயற்சி பண்ணணும். கிளைகள் நுனி ஒன்றை ஒன்று தொட்டு கொள்ளலாம், பின்னி பிணைந்து ஒன்றை ஒன்றை நெருக்க கூடாது. கிளைகள் நுனி ஒன்றை ஒன்று தொட்டு கொள்ளலாம், பின்னி பிணைந்து ஒன்றை ஒன்று நெருக்க கூடாது. நிழல் அதிகம் ஆனதுன்னா வெளிச்சம் குறைஞ்சிடும், ஒளி சேர்க்கை குறைந்து மகசூலும் குறைஞ்சிடும். நிழல் அதிகம் ஆனதுன்னா வெளிச்சம் குறைஞ்சிடும், ஒளி சேர்க்கை குறைந்து மகசூலும் குறைஞ்சிடும். நடவு முறை பத்தி நான் சொல்ல போறேங்க, தெரிஞ்சுக்கிட்டு நடவு செஞ்சா பலனும் கிடைக்குங்க. அடநடவு முறையை கொண்டு அதிக மரங்களை மிக குறைந்த இடத்தில் நாம் நட்டு வளர்க்கலாம். அடநடவு முறையை கொண்டு அதிக மரங்களை மிக குறைந்த இடத்தில் நாம் நட்டு வளர்க்கலாம். தரமான பழங்களை நாம் பெற்று மகிழலாம், வளமான விவசாயம் செய்து வளரலாம். மாப்பழா, வாழை, கொய்யா போன்ற மரங்களை இந்த முறையில் நட்டு நாமும் வெற்றி காணலாம். மாப்பழா, வாழை, கொய்யா போன்ற மரங்களை இந்த முறையில் நட்டு நாமும் வெற்றி காணலாம். வேர்களுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்யலாம், வேண்டியதை பெற்று நாமும் வெற்றி அடையலாம். வேர்களுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்யலாம், வேண்டியதை பெற்று நாமும் வெற்றி அடையலாம். நடவு முறைய பத்தி நான் சொல்ல போறேங்க, தெரிஞ்சுக்கிட்டு நடவு செஞ்சா பலனும் கிடைக்குங்க. நடவு முறைய பத்தி நான் சொல்ல போறேங்க, தெரிஞ்சுக்கிட்டு நடவு செஞ்சா பலனும் கிடைக்குங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நடவு செஞ்சா பலனும் கிடைக்குங்க. தொடர்ந்து நாடக வடிவில் கேட்கலாம். நாடகத்தில் நடிக்கும் கதாபாத்திரங்கள் சதீஷ், தினேஷ். என்னையா தினேஷ், ஆளையே பார்க்க முடியல? அட ஏயா, நானே டென்ஷனில் இருக்கேன், நீ வேற கடுப்பு கிளப்பிக்கிட்டு. அப்படின்னையா டென்ஷன் உனக்கு? பின்ன என்னயா, இந்த வருஷம் விளைச்சலே சரியில்லை, ஒரே கவலையா இருக்கு. என்னப்பா கவலைங்கிற? சரி, இப்ப நீ என்ன காட்டுல போட? அதாயா ஒன்றும் தெரியல, பேசாம பல மரங்களை வச்சு விட்டலான்னு இருக்கிறேன். நல்ல ஐடியாயா. ஆனா நீ பல மரங்களை தான் நடப்போற அப்படின்னா நடவு முறைகளை தெரிஞ்சிட்டு நடணும். என்னயா நடவு முறை அது இதுன்னு உளர்ற, கொஞ்சம் தெளிவா சொல்லியா. அட, பல மரங்களை நீ நடணும்னா நடவு முறையை சரியா தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீ பல மரங்களை ரொம்ப தூரமா நட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, குறைந்த விளைச்சல் தான் உனக்கு கிடைக்கும். மிகப்பெரிய நிலத்துல கொஞ்சமா நீ மரங்களை நட்டு கொஞ்சமா தான் மகசூல் பெற முடியும். அப்படியா? அப்ப நான் நெருக்கி நட்டுறேன். அதுவும் தவறு. நீ மரங்களை நெருக்கி நட்டினா வேர்ல ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். அது மட்டும் இல்லையா,
பழங்களோட தரமும் குறைஞ்சு போயிடும். என்னய்யா நடவு செய்யறதுக்கே இவ்வளவு விஷயம் சொல்ற, இதுல என்னதாயா இருக்கு? நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்கு. அந்த அறிவியலை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம அதுல வெற்றி காண முடியா? அந்த மாதிரிதான் நடவு முறைக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்கு. அந்த அறிவியலை நம்ம பின்பற்றினா அதிக மகசூல் பெற முடியும். உன்ன மாதிரி சோகமா உட்காந்துருக்க தேவையில்ல. யோ, இன்னும் கொஞ்சம் மேல சொல்லு. இந்த நடவு முறை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும். பொதுவா இந்த நடவு முறைகள் சில விஷயங்களை அடிப்படையா கொண்டு இருக்கு. உதாரணத்துக்கு நீ எந்த மாதிரியான பல மரங்களை நடப்போற அப்படிங்கறத பொறுத்தும் நடவு முறை மாறும். நீ ரொம்ப பெருசா பெரிய மரமா நடப்போற அப்படின்னா இடைவெளி கொஞ்சம் விட்டு வளர்க்கணும். அதே சின்ன சின்ன மரமா தான் வளர்க்க போறேன் அப்படின்னா இடைவெளியை கம்மி பண்ணி நீ நடணும். அதே சமயம் மழையை பொறுத்தும் நடவு முறை மாறும். அதே சமயம் மழை ரொம்ப குறைவாக பெய்யக்கூடிய பகுதியா இருந்தா மரத்துக்கு மரம் நீ கொஞ்சம் அதிகமா கேப் விட்டு நட்டு வைக்கணும். அதே சமயம் மழை ரொம்ப அதிகமா பெய்யற பகுதியா இருந்துச்சுன்னா நீ ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கும் இடையில இருக்கிற கேப்பை கம்மி பண்ணிக்கணும். இந்த நடவு முறையானது மண்ணோட வகையை பொறுத்தும் மண்ணோட வளத்தை பொறுத்தும் அமையும். அது எப்படி அமையும்? அதாவது உன்னோட மண்ணு ரொம்ப வளமான மண்ணு அப்படின்னா மரத்துக்கு மரம் ரொம்ப குறைஞ்ச இடைவெளி விட்டா போதும். அது மட்டும் இல்லையா, தாய் செடி குட்டைத்தன்மை கொடுக்கக்கூடிய வேர்ச்செடி மேல ஒட்டு கட்டிய கன்றுகளுக்கு குறைவான இடைவெளி கொடுத்தாலே போதும். அது மட்டும் இல்ல, இந்த நடவு முறைகள் வடிவமைப்பு மற்றும் கவாத்து செய்தலை பொறுத்தும் அமையும். அப்படியாயா? நடவு செய்யறதுல இவ்வளவு விஷயமா? ஆமாயா, உன்னோட இடத்தினுடைய நீர்ப்பாசன வசதியை பொறுத்தும் இந்த இடைவெளியை நீ நிர்ணயம் செஞ்சுக்கலாம். சரியா, இந்த நடவு இடைவெளிய நம்ம எதுக்காக நிர்ணயிக்கணும், ஏன் நிர்ணயிக்கணும்? அப்படி கேளு. நடவு இடைவெளி முக்கியமான 2 கொள்கைகளை கொண்டிருக்கு. ஒண்ணு என்னன்னா, முழுமையான வளர்ச்சி நிலையில செடிகளோட கிளைகள் ஒன்றை ஒன்று தொடலாம். ஆனா ஒன்னை ஒன்று பின்னி பிணைந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நிழல் அதிகமா உருவாகி சூரிய வெளிச்சம் குறைஞ்சி ஒளிச்சேர்க்கையும் குறைஞ்சி பல உற்பத்தி பாதிக்கும். இந்த முறையில மகசூல் குறைவாதான் கிடைக்கும். அதே சமயம் 2வது கொள்கை என்னன்னா, மரத்தினுடைய வேர் பகுதிகள் அதிகமாக பரவும் தன்மை கொண்டது. ஒரு மரத்தோட வேறு இன்னொரு மரத்தோட வேருக்கு போட்டியா அமைஞ்சிடக்கூடாது. இதனால ஊட்டச்சத்து குறைபாடெல்லாம் ஏற்பட்டு அதுவும் மகசூலை பாதிக்கும். அது மட்டும் இல்லையா, நடவுக்கு அப்புறம் சரியான வளர்ச்சி மேலாண்மை செய்யாத மரங்கள் குறைவான விளைச்சலை தான் கொடுக்கும். அடர் நடவு முறையில வளர்ச்சியை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி கட்டுப்படுத்தலாம் என்னையா ஆயிரும்? என்ன ஆயிடும்னா, பக்கத்துல இருக்கிற மரங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிழலை உருவாக்கி ஒளிச்சேர்க்கை குறைஞ்சி மகசூலை பாதிக்கும். ஏயா, இந்த அடர் நடவு முறைகள்ல என்னென்ன பழங்களை வச்சு நட்டு வளர்க்க முடியும்? ரொம்ப அருமையான கேள்வி கேட்டிருக்கிற. இந்த அடர் நடவு முறையில தோட்டக்கலை பயிர்களான மா, வாழை, சப்போட்டா, கொய்யா, எலுமிச்சை, பப்பாளி, அன்னாச்சி, முந்திரி, செடி முருங்கை இந்த மாதிரி பல மரங்களை அடர் நடவு முறையில நட்டு வளர்க்கலாம். நானு வாழை தான் போடலான் இருக்கேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் சொல்லியா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாழையில ஒரு குழியில ஒன்றுக்கும் மேற்பட்ட கன்றுகளை நடவு செய்யறது அடர் நடவு முறைன்னு சொல்லப்படுது. ஒரு வரிசையில 2 கன்றுகளுக்கு இடையிலான இடைவெளியை குறைச்சோ 2 வரிசைக்கு இடையிலான இடைவெளியை குறைச்சோ நடவு செய்யறது அடர் நடவு முறைன்னு சொல்லப்படுது. இப்ப உதாரணத்துக்கு நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். 12 அடிக்கு 6 அடி இடைவெளியில குழிகளை எடுத்து ஒரு குழியில ஒரே அடி இடைவெளியில 3 கன்றுகளை முக்கோண வடிவத்துல நடவு செய்யும் போது ஒரு ஹெக்டருக்கு 4500 கன்றுகளை நடவு செய்ய முடியும். அது மட்டும் இல்லையா, ஒரு ஏக்கர்ல 1880 கன்றுகளை நடவு செய்ய முடியும். அடேங்கப்பா, கேட்கவே எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. நான் அடுத்து சொல்ற விஷயத்த கேட்டா நீ இன்னும் ஆச்சரியப்படுவ. என்னையா சொல்ற, சொல்லியா? இந்த முறையில உனக்கு 20-30% உழைச்சலும் குறையும். அது மட்டும் இல்லையா, 20-40% அதிக மகசூலும் கிடைக்கும். சரியா, இந்த வாழை நடவு முறையில வேற என்ன பெனிஃபிட் இருக்கு? சாதாரண நடவு முறையில 1 கிலோ வாழைக்காயை உற்பத்தி பண்றதுக்கு 655 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஆனா அடர் நடவு முறையில 1 கிலோ வாழைக்காய்க்கு 574 லிட்டர் தண்ணி தான் தேவைப்படுது. ஆக நமக்கு மொத்தம் 81 லிட்டர் தண்ணி மீதி ஆகுது. இப்படி மீதி ஆகிற தண்ணிய நம்ம மற்ற பயிருக்கும் பயன்படுத்தலாம்யா. அட்டகாசம்யா, நீ சொன்ன மாதிரியே பாரு, நான் வாழைக்காயை நட்டு காட்டுறேன். சரி, மீதி இருக்கிற இடத்துல கொய்யா போலான் இருக்கேன். அது எப்படியா நடவு செய்யறது? அதையும் நம்ம அடர் நடவு முறையிலே பண்ணிக்கலாம்யா. 3க்கு 1.5 மீட்டர் குழி எடுத்து அடர் நடவு முறை செய்யும் போது ஒரு ஹெக்டருக்கு 2222 மரங்களை நம்ம நடவு செய்ய முடியும்.
ஆனா ஒவ்வொரு பருவ வளர்ச்சியிலையும் 50% தண்டுகளை நீ கவாத்து செஞ்சு நீக்கிடணும். இப்படி நீ செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த அடர் நடவு முறையின் மூலமா ஒரு ஹெக்டருக்கு 50-60 டன் மகசூல் உனக்கு கிடைக்கும். அடடடடடடா, சூப்பர்யா, வேற லெவல்யா. நீ சொன்ன மாதிரியே கொய்யாவையும் வாழையும் நட்டு நான் அடுத்த வருஷம் எடுக்கிறேன் பாரியா மகசூல். கண்டிப்பா நம்ம எல்லாருமே மேல வரணும். ஆனா அதுக்கு நம்ம அறிவியலை பின்பற்றணும். என்ன நேயர்களே, நீங்களும் அடர் நடவு முறையை பின்பற்றுங்க, நல்ல மகசூல் பெறுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து கதை வடிவில் கேட்கலாம். கதையை எழுதியவர் சிவசங்கர், கதையை சொல்பவர் ஹரீஷ். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஹரீஷ். நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான கதையை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்களாம். அண்ணன் பேர் ராமு, தம்பி பேர் சோமு. 2 பேருமே ஒரு அன்பான அண்ணன் தம்பியாக இருந்தாங்க. ஊரில் இருக்க எல்லாருமே அவங்க 2 பேரும் பொறாமப்படுற மாதிரி வாழ்ந்தாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் செய்யக்கூடிய தொழிலை பார்த்தீங்கன்னா விவசாயம்தான். அண்ணன் தம்பி 2 பேர்த்துக்கும் தனித்தனியாக நிலம் இருந்தது. அதில் அவங்களோட விவசாய நிலத்தை பார்த்துட்டு வந்தாங்க. அந்த வருஷம் அந்த ஊரில் மாமரத்தோட விளைச்சல் நல்லாவே வரல. எல்லாரும் ரொம்ப கவலையில் இருந்தாங்க. இந்த கவலையில் தம்பியும் சேர்ந்துக்கிறான். ஏன்னா சோமுவோட நிலத்திலையும் மாமரங்கள் சரியாக காய்க்கல. அவன் எதிர்பார்த்த காய்களும் அவனுக்கு கிடைக்கல. மகசூலும் விளைச்சலும் குறைவாக இருந்தது. இப்படி எல்லாரும் சோகமாக இருக்க நேரத்தில் அண்ணன் ராமு மட்டும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான். அவனுடைய காட்டில் நிறைய மாம்பழங்கள் விளைஞ்சிருந்தது. அவனுக்கு விளைச்சலில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவனை ஊரே திரும்பி பார்க்குது. எல்லாருக்கும் குறைவாக கிடைச்சிருக்க இந்த நேரத்தில் இவனுடைய விளைச்சல் மட்டும் எப்படி இவ்வளோ அருமையாக இருக்கு, நாம் செய்யாதது என்ன இவன் செஞ்சுட்டான் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தாங்க. அந்த கூட்டத்தில் தம்பி சோமுவும் இருந்தான். அவனுக்கும் யோசனை வந்தது. நாமளும் அண்ணனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் விவசாயம் பண்ணோம். ஆனால் அண்ணன் மட்டும் எப்படி இவ்வளோ செழிப்பாக வளர முடிஞ்சது அப்படின்னு இந்த சந்தேகம் அவன் மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. இதை அவன் அண்ணன்கிட்டையும் கேட்க செஞ்சான். ஏன்னா ஊரில் இருக்க யாருக்குமே எங்களுக்கு சரியாக விளைச்சல் இல்லை, நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு வருமானமும் கிடைக்கல, நீங்கள் மட்டும் எப்படி குறைந்த நிலத்தில் அதிகமாக விவசாயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அண்ணன்கிட்ட கேட்டான். இதை கேட்ட அண்ணன் சிரிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட பேச தொடங்கினாரு. இப்போது எனக்கு எப்படி இவ்வளோ அதிகமாக விளைச்சல் கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதானே? நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், கேளுங்க. நான் அடர் நடவு முறையில் மாமரங்களை நடவு செஞ்சேன். அதுதான் என் அதிக விளைச்சலுக்கு காரணம் அப்படின்னு அண்ணன் சொன்னார். இதை கேட்ட எல்லாரும், என்ன அடர் நடவு முறையா, அப்படின்னா என்ன, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அண்ணன், எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. அடர் நடவு முறையில் சாகுபடி செஞ்சால் மரங்கள் விரைவாக விளைச்சலுக்கு தயாராகும். அது மட்டும் இல்லை, ஏக்கருக்கு 12 டன் வரை மகசூல் கிடைக்கும். அதனால் அடர் நடவு முறையை தான் தோட்டக்கலைத்துறை விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்கிறது. இந்த அடர் நடவு முறை மூலமாக செந்தூரா, கல்லாமை, நீலம், அல்போன்சா, இபாம்பாஸ், மங்கனப்பள்ளி, ரிமோனியா, மல்கோவா மற்றும் உள்ளூர் மாமரங்களை நட்டு வளர்க்க முடியும். சாதாரண நடவு முறையை விட இந்த அடர் நடவு முறையில் அதிக மகசூல் கிடைக்கும். சாதாரண முறையில் நட்டால் 10க்கு 10 மீட்டர் இடைவெளியில் நீங்கள் சாகுபடி செய்யணும். இதில் ஒரு ஏக்கருக்கு 40 மரக்கன்றுகள் மட்டும்தான் வைக்க முடியும். ஆனால் அடர் நடவு முறையில் 3க்கு 2 மீட்டர் இடைவெளியில் ஒரு ஏக்கருக்கு 680 மாக்கன்றுகள் வைக்க முடியும். பழைய முறையில் 6லேருந்து 7 வருஷத்துக்கு அப்புறம்தான் காய்ப்புக்கு வரும் மரங்கள். ஆனால் அடர் நடவு முறையில் 3லேருந்து 4 வருஷத்திலே காய்ச்சிடும். பழைய முறையில் ஏக்கருக்கு 4 டன் மட்டும்தான் மகசூல் கிடைக்கும். ஆனால் அடர் நடவு முறையில் 10லேருந்து 12 டன் வரைக்கும் மகசூல் கிடைக்கும். ஒவ்வொரு மரத்தையும் ஒப்பிடும்போதும் பழைய முறையில் ஒரு மரத்தில் 100 கிலோ மகசூல் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அடர் நடவு முறையில் 30 கிலோ மகசூல் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் மொத்த மகசூலை ஒப்பிடும்போது பழைய முறையை காட்டிலும் 2 மடங்கு மகசூல் அதிகமாக கிடைக்குது. இப்போ தொலைநோக்கு பார்வையில் யாரும் விவசாயம் பண்ணுறதில்ல, உடனே பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு அடர் நடவு முறையே சிறப்பானது. இந்த முறையில் நீங்கள் நடவு செஞ்சீங்கன்னா நீங்கள் மாமர கன்றுகளை நல்லா மகசூல் எடுக்க முடியும் அப்படின்னு அண்ணன் சொன்னார். இதை கேட்ட சோமுவும் அந்த ஊர் மக்களும், அடடா, இது எங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே, இப்போவே போகிறோம் அடர் நடவு முறையில் மரக்கன்றுகளை நடறோம், நாங்களும் நல்ல மகசூல் பெறறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக வீட்டுக்கு போனாங்க. என்ன நேயர்களே,
இந்த நிகழ்ச்சியில நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அடர் நடவு முறையை சரியான முறையில் பயன்படுத்துற மூலமா நல்ல தரமான பழங்களை உற்பத்தி செய்ய முடியும், அதிக மகசூலும் பெற முடியும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஷ். நன்றி, வணக்கம். என்ன மணி, விவசாயத்தில் நடவு முறையில் ஒரு அறிவியல் இருக்கு, அது உனக்கு தெரியுமா? அறிவியலா? அப்படின்னா என்ன? ஏப்பா நீ வேற வளர்ற, இதுல என்னப்பா அறிவியல் இருக்கு? ஆமாப்பா, அதில் அறிவியல் இருக்குதுப்பா. நடவு முறைக்கு பின்னாடி இருக்கிற அந்த அறிவியலை பற்றி தான் நம்ம கேஎஸ்ஆர் சமுதாய வானொலியில் சேலம் மாவட்டம் மல்லூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தோட்டக்கலை துறையில் இணை பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் கோ மாலதி அவர்கள் சொல்கிறாங்கப்பா. ஓ அப்படியா? ஆமாப்பா, கேட்கலாமா? வா கேட்போம். பொதுவாக 2 பழ மரங்களுக்கு இடையேயான தூரம், அதாவது நடவு இடைவெளி அப்படிங்கிறது 2 முக்கியமான கொள்கைகளை மையமாக கொண்டது. அது என்ன 2 முக்கியமான கொள்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல், முழுமையா வளர்ந்த நிலையில 2 மரங்களின் கிளைகள் அல்லது ஓரங்கள் ஒன்றையொன்று தொடுமாறுதான் இருக்க வேண்டும். ஆனால் மரக்கிளைகள் ஒன்றுக்குள் ஒன்று சேர்ந்து பிணைந்து வலுவாக பிணைந்து இருக்கக்கூடாது. அடுத்ததா பார்த்தோம்னா, மண்ணுக்கு மேலே உள்ள பாகத்தை விட மண்ணுக்கு கீழே உள்ள வேர் பகுதி அதிகமாக பரவும் இயல்பு கொண்டது. எனவேதான் ஒரு மரத்தின் வேர்கள் இன்னொரு மரத்தின் வேர்களுக்கு போட்டியாக இல்லாதவாறு நாம இடைவெளியை அமைக்க வேண்டும். எலுமிச்சை, மேண்டரின் ஆரஞ்சு போன்ற பழப்பயிர்களையும் நாம அடர் நடவு முறைகளை கடைபிடிக்கலாம். இப்ப எலுமிச்சை அடர் நடவு முறையில பார்த்தோம்னா 3 மீட்டருக்கு 3 மீட்டர் என்ற நடவு இடைவெளியில நாம நடவு செய்யும் பொழுது 1 ஹெக்டர்ல 1111 கன்றுகளை நம்ம நடவு செய்யலாம். சப்போட்டால பார்த்தோம்னா சாதாரண நடவு இடைவெளி 8 மீட்டருக்கு 8 மீட்டர். இந்த முறையில 1 ஹெக்டருக்கு 156 செடிகள் மட்டும் நம்மால நடவு செய்ய முடியும். ஆனால் அடர் நடவு முறையில பார்த்தோம்னா 8 மீட்டருக்கு 4 மீட்டர் என்ற இடைவெளியில நம்ம 1 ஹெக்டர்ல 312 செடிகளை நடவு செய்து அதிக நிகர லாபம், அதிக மகசூல் பெறலாம். தென்னையில நாம காய்ப்பு திறனை அதிகரிக்க மரத்துக்கு மரம் 25 அடி அல்லது 30 அடி இடைவெளி நம்ம கொடுத்து நடவு பண்ணணும். சதுர முறையில நடவு செய்யும் போது 7.5 மீட்டருக்கு 7.5 மீட்டர் என்ற இடைவெளி கொடுத்து நடவு செய்யலாம். வாய்க்கால் ஓரத்திலேயோ வரப்புகள்லயோ நடவு பண்ணும்போது மட்டுமே நாம ஒரு வரிசையில நடவு பண்ணும்போது மட்டுமே நாம 6 மீட்டர், அதாவது 20 அடி அப்படிங்கிற குறைந்த இடைவெளியில நாம தென்னையை நடவு செய்யலாம். முருங்கையில அடர் நடவு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். வயலை நன்கு உழுது மேட்டுப்பாத்தி அமைக்கணும். மேட்டுப்பாத்தி 160 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்டா இருக்கிற மாதிரி அகலம் கொண்ட மேட்டுப்பாத்தி அமைத்து 10 மீட்டருக்கு நீளம் கொண்ட மேட்டுப்பாத்திகளை நம்ம அமைக்கலாம். விதைகளை ஒரு நாள் முன்னாடியே நீர்ல நல்லா ஊற வைத்து எடுத்து அந்த விதைகளை ட்ரைகோடர்மா விரிடி பூஞ்சானத்துல 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவுல விதை நேர்த்தி செய்து அதுக்கப்புறம் நாம 40 சென்டிமீட்டருக்கு 20 சென்டிமீட்டர் என்ற குறைந்த நடவு இடைவெளியில நடவு செய்யலாம். இந்த அடர் நடவு முறையில முருங்கைக்கு 180, 30, 60 கிலோ அப்படிங்கிற அளவுல தழை, மணி, சாம்பல் சத்துக்களை 1 ஹெக்டருக்கு நாம 10 முறை பிரித்து அளிக்க வேண்டும். இந்த உரங்களை பிரிச்சு அளிக்கிறது இல்லாம நுண்ணீர் பாசன முறையில உரப்பாசனமாவும் நாம கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அறுவடைக்கு அப்புறமாவும் நாம உரம் அளித்து நீர்ப்பாசனம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். முதல்ல நடவு செய்த 60 நாட்கள் மட்டும் அறுவடை செய்யாமல் இருந்தால் வேர் நன்கு வளர்ந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கும் நல்ல மகசூலை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பாக அமையும். ஒவ்வொரு முறை அறுவடை செய்யும் போதும் மண் மட்டத்துக்கு மேல 1.5 அடி அளவுல நாம அறுவடை செய்யறது நல்லது. ஒவ்வொரு அறுவடையும் 40 நாள் என்ற இடைவெளியில நாம அறுவடை செய்யலாம். பார்த்தோம்னா இந்த முருங்கை பயிரானது அடர் நடவு முறையில நாம கீரை உற்பத்திக்கு மட்டுமே நாம நடவு செய்யலாம். இந்த முறையில பார்த்தோம்னா 1 ஏக்கருக்கு 14 to 15 டன்கள் என்ற அளவுல கீரைகளை நாம அறுவடை செய்ய முடியும். இதே கீரைகளை உலர் இலையா நம்ம எடுத்தோம்னா 2.5
இருந்து 3 டன்கள் வரை ஒரு ஏக்கர்ல இருந்து நாம மகசூலா பெற முடியும். அனைவருக்கும் நன்றி. என்ன மணி, கேட்டியா? கேட்டேன் பாலு. என்ன கேட்ட? அதாவது பயிர் நடவு செய்யறதுக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதை நீ நம்புறியா? நம்புறேன் பாலு, வா போலாம். நேயர்கள் இதுவரைக்கும் கேஎஸ்ஆர் சமுதாய வானொலி அலைவரிசை 90.4 கேட்டு ரசிச்சது அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில விவசாயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை பத்தியும், இந்த நிகழ்ச்சியில இடம்பெற்ற பாடல், நாடகம், கவிதை, கதை ஆகியவற்றுக்கு அறிவியல் சார்ந்த கருத்துக்களை தந்து உதவிய அறிவியல் ஆராய்ச்சியாளரும் தோட்டக்கலைத்துறையில் இணை பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் கோ மாலதி அவர்களுக்கு கேஎஸ்ஆர் சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்ய உதவிய இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்திற்கும் நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.